அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சேமியா வச்சு பார்க்க போகிறோம். சேமியா வந்து பாயாசம் பண்ணியிருக்கோம், கிச்சடி பண்ணியிருக்கோம், இந்த ரெசிபிலாம் பண்ணியிருக்கோம். வச்சு ஒரு அடை பண்ண போகிறோம். அதில் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிட்றது வந்து நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்கள் போய் எப்படின்னு பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தயிருங்க, நல்லா கெட்டி தயிர் ஊற்றிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரவைங்க, 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுக்கணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், பார்த்து இவர் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவாக ஓமம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் நமக்கு எப்படி வேணுமோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். இப்போ இதில் போட்டுறணும். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கு பாருங்க. அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். சட்டி காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ இந்த சேமியாவை எடுத்து இப்படி நல்லா அப்படி அடை மாதிரி இப்படி இழுத்து விட்டோம்னா இது போல் விதமான அடுப்பில் வச்சுக்கணும். அடை மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வேகட்டும். இப்போ மேலே கொஞ்சம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயோ நெய்யோ வேணாலும் இப்படி ஊற்றி விட்டுக்கலாம். ஊற்றிட்டு நடுவில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊறினதுக்கப்புறம் சேமியாவை போட்ட உடனே தோசைக்கல்லில் ஊற்றிடணும். இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு சாஸ் தொட்டுக்கலாம், இல்லை க்ரீன் சட்னி என்ன வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். கரும்பு சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா 2 புறமும் வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும். சூப்பரான சேமியா அடை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேத்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.